ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன். இந்த சூழ்நிலையில் ஒன்று மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும்போது ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் அடுத்த கட்ட லெவலுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள் வருகிறதோ, போராட்டங்களை சந்திக்கிறீர்களோ, தேவன் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் அப்பாவினுடைய அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள். ஆமென். மேஜையிலிருந்து விழுகிறதை சாப்பிடுகிறவர்கள் அல்ல, அப்பாவினுடைய அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்று மாத்திரம் நிச்சயமாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டால் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் எல்லாரும் கரங்க தட்டி, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் சாதிசனம் மறந்துட்டாலும் நம் ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். ஆமென். கூடவே இருக்கிறம்பா. ஐயோ, நான் தான் அவனை காப்பாற்ற போறேன்பா, சாகர வரைக்கும் நான் தான் அவனை வாழ வைக்கிறோம்பா. ஆனா அவனுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் போது உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஆனால் உங்களையும் என்னையும் மறக்காத ஒருவர். ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் மறக்காதவர் மாத்திரமல்ல, நம்மளை யார் ஆகாதவன் சொல்றாங்களோ அவங்க முன்னாடியே உங்களை ஹீரோவா நிறுத்துகிற தேவன் ஒரே தேவன் இயேசுதான். ஆமென். நீங்க ஜாப்ல கூட சோர்ந்து போயிருப்பீங்களா, தோண்டு போயிருப்பீங்களா, உங்களை ஆகாதவன் ஒரு மாதிரி தள்ளுறாங்களா. ஆனா ஒண்ணு நிச்சயம், எந்த பிரச்சனைகள் வருகிறதோ அங்கே உங்களை நிலைநிறுத்தி உயர்த்துவதற்காகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஐயா, என் தெருவுல ரொம்ப பிரச்சனையா, முடியல, என்ன பைபிளை தூக்கிட்டு திரியிறா, இவ எப்போ ஏசு ஏசுன்னு போறாளே, என்னத்தை கண்டா? ஐயா, உங்களை அந்த சிஸ்டர் அந்த தெருவில் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறதுனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை அங்க மேன்மையாய் வைப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? தஞ்சம் என்று வருபவரை ஓ அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற. அப்படி இப்படி பாடுவோமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு நல்ல குணம் இருக்கிறது. என்ன குணம் தெரியுமா? உங்களுக்கு செய்ய போகிறதை ஒரு சில நேரங்களில் மறைத்து வைத்திருப்பார்.
உங்களுக்கு செய்ய போகிற, உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை ஒரு சில ரகசியமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா நீங்களும் நான் என்ன நினைப்போம், ஐயோ இது நடக்குதே. இல்லை இல்லை இல்லை, பின்பாக வரப்போகிற காரியங்களை முன்பாக நீ அறியக்கூடாது என்பதற்காக அவர் மறைபொருளாய் வைத்து நேரம் வரும் வரை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இந்த இடத்துல இருந்து ரகசியத்தை ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே, படிச்சிருக்கிறோம் இல்லையா? மனப்பாடமா தெரிஞ்ச வசனம், அநேக சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், இதை படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே கவனிங்கள், ஆண்டவர் சாத்தானை பார்த்து, வலுச்சற்பத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நல்ல விஷயம்தான், ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனால் இதிலே 3 காரியங்களை என் தேவன் சாத்தானுக்கு மறைத்து விட்டார். யார் அவர்? எப்போ எந்த ஸ்திரீயின் மூலியமாய் பிறக்கிற வித்து அது? எப்போ எப்படி உன்னை நசுக்க போகிறார்? 3ஐயும் மறைச்சிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, 3ஐயும் மறைச்சிட்டார். கரெக்ட் தானே? இங்க மொட்டையா சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொல்றார்? உனக்கும் ஸ்திரீக்கும். அந்த ஸ்திரீ யார் சொல்லல. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை. அவருங்கும் போது ஒரு ஆணுன்னு தெரியுது, ஆனா அந்த அவர் யார் சொல்லல, அவர் பெயர் சொல்லப்படல. அவர் நசுக்குவார் சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்போ நசுக்க போகிறார், எப்படி நசுக்க போகிறார்ங்கிறதை பரலோகம் ரகசியமாய் பாதுகாக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு செய்ய போகிற காரியங்களை ஒரு சில ரகசியமாய் பாதுகாப்பார். இந்த ரகசியம் எப்ப தெரியுமா வெளிப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிற வரைக்கும் இந்த ரகசியம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. ஏன் பாதுகாக்கப்பட்டது? ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் நமக்கு செய்ய போகிறத ரகசியமாய் பாதுகாக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா நான் சொல்றது? இப்ப இவனுக்கு சொன்னவனே பிசாசுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா அவன் தேவதூதனாய் இருந்தவன், அவன் சகல ஞானத்திலும் வளர்ந்தவன், அவன் சகல அழகா இருக்கிறவன். இவன் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, அவர் சொன்னால் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? செய்வார். அது அவனுக்கு தெரியும். அப்போ இவனுக்கு ஒரே குழப்பம், யார் அந்த ஸ்திரீ? இப்ப தேடுறான், யார் அந்த ஸ்திரீ? அது ஸ்திரீ ஒரே ஒருத்தி தான் இருக்கிறான். இவர் சொல்லும் போது யார் அவள்? ஏவாள். கரெக்ட் தானே? ஏவாள் மாத்திரம் தான் இருக்கா. இவன் உத்து கவனிக்கிறான், இவளுக்கும் இவள் வித்துக்கும் எனக்கு பகை உண்டாக்குவாரா? இவன் மாத்திரம் தானே இருக்கா. கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். கவனிங்க, தேவன் ரகசியத்தை அப்படி எப்படி கொண்டு போறார், டிராவல் பண்றாரு. இவனை நான் இப்படி சொல்லுவேன் அடிக்கடி, பிசாச பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஒரே தேவன் நம் தேவன் தான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசு இருக்கிறான் இல்லையா, அவங்கள நீங்க பெரிய விஷயமா பாக்குறீங்க. ஆனா நம் தேவன் எப்படி தெரியுமா? அவனுக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணி கடைசியிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இவனுடைய கண்ணோட்டம் எல்லாம் அவனை அந்த வார்த்தையை நம்பி சுற்றி திரிகிறது. ஏவாளை உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏவாள் கர்ப்பவதி ஆகிறாள். இப்போ இவனுடைய பிளானுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஏவாள் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள். அங்கே காயினை பெற்றெடுத்த உடனே இந்த ஏவாள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை முத வருது. என்னது? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கவனிங்க, இப்ப இவன் பார்வை ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறான். ஸ்திரீக்கு வித்துக்கும் என் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் சொன்னவர், அவன் தலையை நசுக்குவார் சொன்னவர், இப்ப இருக்கிற ஒரே ஸ்திரீ யார்தான்? இப்ப ஏவாளை உத்து கவனிக்கிறான். ஏவாளும் சும்மா இருக்காம என்ன பண்றா? காயினை பெற்ற உடனே என்ன சொல்றார்?
கர்த்தரால் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை பெற்றேன் இப்ப இவன் பார்வை யார் மேல போகுது தெரியுமா? காய். காயின் மேல போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனை குழப்பி வச்சிருக்கிறார். யாருன்னே சொல்லாம வச்சிட்டாரு. இப்ப இவன் பார்வையெல்லாம் ஒரு ஸ்திரீ தான் இருக்கிறா. அந்த ஒரு ஸ்திரீக்கு பிறந்தவன் ஒரு வித்து பிறந்து இருக்கிறது. உடனே இவன் பார்வை காயின் மேல போறது. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு ஆபேல் பிறக்கிறான். என்னது? இப்ப இவனுக்கு ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? காயின் நம் தலையை நசுக்க போகிறானா, ஆபேல்? புரியுதா? யாருக்கெல்லாம் விளங்குது நான் சொல்றது? காயின் தலையை நசுக்க போகிறானா, ஆபேல் தலைய நசுக்க போ. இப்படி அவன் குழம்பி போய் இப்ப ரெண்டு பேர்த்துடைய மேலேயும் பார்வை போகுது. இப்ப ரெண்டு பேர்த்தோட பார்வை போகும்போது ரெண்டு பேரும் காணிக்க செலுத்துறானுங்க. ரெண்டு பேருமே காணிக்க. இதெல்லாம் ரகசியம். ஆமென் சொல்லுங்களேன். இவனை குழப்படிச்சு அங்க அவர் வெற்றி சிறக்கிறதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக தீர்மானித்தவர். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்களை வெற்றி சிறப்பதற்கு பிசாசுக்கு ஒரு சில காரியங்களை மறைச்சு வச்சு, உங்களுக்கும் சொல்லாமலையும் மறைச்சு வச்சு உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. இப்ப இவனுடைய பார்வை ரெண்டு பேருக்கு மேலே போயிடுச்சு. இவன் ஒரு பக்கம் கனிகளை பலியிடுகிறான், ஆபேல் ஒரு பக்கம் ஆடை பலியிடுகிறான். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். ஏன் ஐயா ஆண்டவர் காயினுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை? எனக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. அவன் அழுகுன பழத்தெல்லாம் நாங்க அந்த டைம்ல சொல்லி கொடுத்த சண்டே ஸ்கூல் டீச்சிங் எப்படி இருந்ததுன்னா, அழுகுன பணத்தை என்ன பண்ணான்? கொண்டு வந்து வச்சான். ஆனா அப்படி பைபிள் அவன் முதற்கனிகளை தான் கொண்டு வந்து வச்சான். சிலதை கொண்டு வந்து வச்சான். ஆனா ரகசியம் அது அல்ல. ஏன் தேவன் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரித்தார்? அப்படி என்றால் ஆபேலுக்கு எப்படி தேவன் ஆட்டுக்குட்டியினுடைய காணிக்கை அங்கீகரிப்பார் என்கிற வெளிப்பாடு வந்தது என்றால், இது அவனுடைய தாய் தகப்பனாகிய காயின் ஆதாமும் ஏவாளும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்குன்னா ரகசியம் இப்படிதான் வெளிப்படுது. கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனேயே உள்ளே அவருடைய பாவத்தின் நிர்வாணத்தை மூடுவதற்கு தேவன் ஒரு காரியத்தை அங்கே செய்தார். என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டதின் படியினால் அவர் அங்கே ஒரு ஆடை எடுத்து அந்த ரத்தத்தோடு கூடிய ஆடை எடுத்து யார் மேல போடப்படுது? சொல்லுங்களேன். தெரியுதானே? இது கதை மாதிரி தானே சொல்றேன். அப்போ இந்த காரியம் அவருடைய பிள்ளைகளுக்கு பகிரப்படுகிறது. கர்த்தரால் பெற்றெடுக்கப்பட்டவனுக்கும் பகிரப்படுகிறது, இரண்டாவதா பிறந்த பிள்ளைக்கும் பகிரப்படுகிறது. ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்க வல்லவர் என்கிற வெளிப்பாடை பெற்றவன் தான் ஆபேல். ஆமென் சொல்லுங்க. சரி, அது போகட்டும். ஆனா பிசாசுனுடைய பார்வை இந்த ரெண்டு பேருக்கு மேல இருக்குது. கர்த்தர் யாருடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார்? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். உடனே அவன் பார்வை மாறுகிறது. அப்ப கர்த்தர் காயின் மூலியமாய் என் தலையை நசுக்க மாட்டார், ஆபேல் மூலியமாய் தான் என் தலையை நசுக்க போகிறார் என்ற வெளிப்பாடு, அவனாய் நினைத்துக் கொண்ட வெளிப்பாடு வெளிப்படுகிறது. இப்ப ஆக மொத்தத்தில் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நம்ம இவனாங்கிறத விட ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டா நம்மளை நசுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டவன் பிசாசை நசிக்க முடியாது. ஆமென். இப்ப இங்க கவனிங்க. அப்போ ஆபேலை கொன்னுட்டு காயினை உயிரோட வச்சு சாபத்துக்கீடாய் மாத்தி விடுகிறான். இப்ப தலையை நசுக்கிற ஆள் இல்லை. இவனுடைய அலைச்சல் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நீங்க இந்த விஷயம்ல நீங்க இந்த வெளிப்பாட்டுல நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசு தேடுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், அவனுக்கு அது வாக்குத்தத்தங்கிறத விட அவனுடைய எச்சரிக்கை, யார் நம் தலையை நசுக்க போகிறார்? ஒருவேளை மோசையா இருப்பானோ, ஒருவேளை மோசையா இருப்பானோ என்று சொல்லி மோசையை என்ன பண்ணிவிட்டான்? அங்கேயும் பிளான் பண்ணி அங்க இருக்கிற சிறு குழந்தைகளை எல்லாம் கொள்றான். கரெக்டா? ஒருவேளை ஒவ்வொரு 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 கேரக்டரையும் நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க. அவன் தேடுகிற தேடல் மிகப்பெரிய தேடல். 91வது சங்கீதத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அங்க ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிற்பத்தையும் மிதித்து போடுவாய். அங்க ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. இதே வசனம் மறுபடியும்
வேதத்திலே 91வது சங்கீதத்தில் தான் எழுதப்படுது. இதே வசனம், தலையை நசுக்குவாய், வலு சர்ப்பத்தை மிதிப்பாய் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டோன்னே ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு, இன்னும் மிதிக்கிறவர் பிறக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த 91வது சங்கீதம் அவனுக்கு ரொம்ப மனப்பாடமான சங்கீதம். ஏன் தெரியுமா? 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்போது 91வது சங்கீதத்திலிருந்து தான் ஆண்டவர்கிட்ட பேசினான். அதுக்கு முந்தின வசனம் என்ன வசனம்? தாள குதியும் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதேங்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த நான் நினைச்சேன், நான் இதை படிக்கும்போது ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை தூக்குனா, அடுத்த வசனம் அவனை பத்தி தான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இவனுடைய தேடல் தேடிக்கொண்டே போகிறான். கொஞ்சம் வேகமா போவான். தேடிக்கொண்டே போய் கடைசியில இவன் ஒரு பிளான் பண்றான், கண்டுபிடிச்சிட்டான். யாரு தான் பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து தான் நம்ம தலையை நசுக்க போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து தான் தலையை நசுக்க போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே இப்ப அடுத்த பிளான் வைக்கிறான். என்ன பிளான்? இயேசு கிறிஸ்துவை எப்படினாலும் அவர் நசுக்கிறதுக்கு முன்னாடி அவரை கொன்று போட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். லிசன், பரலோகம் ஒரு வார்த்தை கூட வாயை திறக்காம அப்படியே சைலண்டா வச்சிருக்கு. என்ன தெரியுமா சைலண்டா வச்சிருக்குது? சத்துருவானவன் எந்த திட்டத்தை தீட்டுகிறானோ அதே திட்டத்தை வைத்துத்தான் அவனை சிலுவையிலே வெற்றி சிறக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிளான் எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கும்? புதுசா பிளான்லாம் இருக்காது. சத்துரு உங்களுக்கு விரோதமா என்ன பிளானை போடுறானோ அதே பிளான் தான் அப்ளை பண்ணி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இயேசுவுக்கு பிளான் இவன் என்ன போட்டான்? எப்படியாயினும் கொலை செய்யப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்புகிறான், இவனை கொலை செய்யுங்கள், இவனை கொலை செய்யுங்கள், இவனை கொலை செய்யுங்கள். பரலோகம் சைலண்டா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பரலோகம் சைலண்டா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பரலோகம் சைலண்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கிறது. யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ கர்த்தரே இதை எனக்கு செய்யலையே, இவ்வளவு போராட்டமா இருக்குது, செத்தரோமோல தோணுது. நோ, உனக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் அந்த பரலோகம் சைலண்டா இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்போது பரலோகம் ஏதாவது வந்து கேள்வி கேட்டுச்சா? தேவ தூதர்கள் ஏதாவது வந்து எதிர்த்து நின்னாங்களா? இல்ல. பரலோகத்துல சிலுவையில் அறையிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது இந்த சிலுவை தான் அவனுக்கு வைக்கிற ஆப்பு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஆமான் என்ன பண்ணானா, மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சான். என்ன மரத்தை செஞ்சான்? மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்கு லீடர் யாரா அப்படின்னு பார்த்தா மொர்தெகாய். இந்த மொர்தெகாயை கொன்னுட்டோம்னா நம்ம இஸ்ரவேல் மக்களை ஜெயிச்ச மாதிரி. எஸ்தர் எழுதின புத்தகத்தை கொஞ்சம் வாசிங்களேன், அது உங்களை நினைப்பூட்டுவதற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எஸ்தர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 7:18 இல்லையா? இல்ல சாரி. அந்த மொர்தெகாயை இல்ல 10வது வசனம். 7:10 வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தையே ஆமானை தூக்கி போட்டார்கள். கவனிங்க, இவன் மெனக்கட்டுட்டு யாரை கொல்லணும்னு தூக்கு மரத்தை செய்யறான்னா, மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று தூக்கு மரத்தை செய்யறான். ஆனா மொர்தெகாய்க்கே தெரியாது அதுலதான் ஆமான் தொங்க போறான்னு. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு என்ன திட்டத்தை தீட்டுகிறானோ அதே திட்டத்தை வச்சுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா.
உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் வச்சிருக்கிறார். எந்த திட்டத்தை வைத்திருக்கிறானோ அந்த திட்டத்தை. ஆனா அது வரைக்கும் சத்ருவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். இப்படி சொல்ற ஆமானுக்கே தெரியாது நம்ம செய்யற தூக்கு மரத்துல தான் நம்ம சாக போறோம். புரியுதா? உங்களுக்கு யாராவது குழி பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாராவது துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. யார் என்ன பிளான் பண்றாங்களோ அந்த பிளானை வச்சுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் எங்க தூக்கி போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்ட உடனே கர்த்தர் பாருங்க, குழியில போட்டு அப்படியே போயிருந்தாங்கன்னா அது வேற விதமாக போயிருக்கும். ஆனா அங்கே வருகிற ஒட்டங்களில் வருகிறவர்களை பார்த்த உடனே எப்படியாயின்னு இவனை என்ன பண்ணி கொடுத்துடலாம், வித்தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. புரியுதா? ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா வெளிப்படுத்தினார்? எவன் ஒருவன் உன்னை குழியில போட்டானோ அவன் கையை வச்சு உன்னை மேல தூக்கி உன்னை எகிப்துக்கு கொண்டு போய் இவர்களை உன்னை அடிமையாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவன் பிளான் பண்றானோ அவன் கையே உன்னை தூக்கி விடும். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது? ஆமென். உங்களுக்கு விரோதமாய் ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் என்றால் கண்டிப்பாய் அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள். ஐயோ, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையின் பாதைகள் இவ்வளவு மோசமா இருக்கிறது? நான் தேவனைத்தானே ஆராதிக்கிறேன், நான் நன்றாய் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு போராட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேனே. காரணம் என்ன? கவலைப்படாத, பரலோகம் சைலண்டா இருக்குதுன்னா உனக்கு ஒரு பெரிய மேன்மையை வைத்து இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கவனிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் எடுங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்போம். நிறுத்தி வாசிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் பைபிள் இருந்தா எடுத்து திருப்பிக்கோங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நிறுத்துங்க. இப்போ இந்த வசனம் நான் அடிக்கடி இதுவும் படிச்ச வசனங்கள் தான், தெரியாத வசனங்கள் இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கிளம்பி செங்கடல்ல, கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, செங்கடல் முன்பாக நிற்குது. பின்னாடி யார் துரத்துறான்னா பார்வோன் துரத்துறான். யார் துரத்துறா? பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்துகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். துரத்துகிறது. இங்கே முன்னாடி வழி இல்லை. முன்னாடி என்ன கிடையாது, ஓடிடலாம் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது. செத்தா யாருக்கிட்ட தான் சாகணும்? பார்வோன் பின்னாடி வரான் இல்லையா, பார்வோன் கிட்ட தான் சாகணும். இங்க ஒரு சீனை கர்த்தர் மாத்துறார். வாழ்க்கை டர்ன் பண்றது கர்த்தரிடத்துல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாத்துறாரு? இதெல்லாம் படிச்சது தானே. கர்த்தர் என்ன பண்றார்? செங்கடலை பிறக்கிறார், எல்லாம் கொண்டு போறார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம். எப்படி? வழி இல்ல, அடைக்கப்பட்டிருக்குது. பின்னாடி பார்வோன் இவர்களை கொல்ல வேண்டும் என்றே வந்து கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில திகைத்து போய் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்தை செய்யறார். என்ன செய்யறாரு? அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்து தேவ தூதனானவர் விலகுறார். அவங்களுக்கு இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக ஒரு தேவ தூதனானவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் போய் கொண்டிருந்தவர் விலகுகிறார். ஹலோ, புரியுதா நான் சொல்றது? முன்னாடி போயிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு? எப்பா நான் விலக போறேன்னு சொல்லிட்டு விலகல, அவர் விலகுகிறார். விலங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லிட்டு விலங்கி இருந்தா ஓகே, கத்த சொல்லிட்டாரு, ஆண்டவர் நம்மளை விலகினாலும் விலகாம பாதுகாத்துக்குவாரு இருந்துடலாம். முன்னாடி தான் ஆண்டவர் போறாரு, என் சமூகம் முன்பாக செல்லுன்னு போறாரு. போனவர் திடீர்னு விலகுறாரு. கடலை பார்த்த உடனே இது எப்படி இருந்திருக்கோ, நீங்க அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க?
இப்போ நான் உங்க கூடயே தொடர்ந்து கை பிடிச்சிட்டு வரேன், ஒரு வழி தெரியல, உங்களை விட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லாமலே நான் பின்னாடி போயிடுறேன். என்ன அர்த்தம்? நீங்க நினைப்பீங்கன்னா இவருக்கு அங்க வழி இருக்குன்னு நினைச்சிட்டு கூட்டு போனாரு, ஆனா வழி இல்ல, அதனால பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்க தோணும். ஆனா பின்னாடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு சில நேரங்கள்ல விலகின மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சில நேரம் இப்ப ஜெபம் பண்றோம்ல, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரா, கடவுளே உமக்கு கண் இல்லையா கேட்கிறோம்ல. ஆண்டவரே இவ்வளவு ஜெபம் பண்றேனே கேட்ட பாடு இல்லையே, ஒரு வேலை கிடைச்ச பாடு இல்லையே, ஆண்டவர் கைவிட்ட மாதிரியே தோணுதே, எங்க போனாலும் அடைச்ச மாதிரியே இருக்கே. கர்த்தர் விலகுகிறார்னா உன்னை கைவிட அல்ல, உன்னை பின்னாடி காட்பதற்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எப்பயுமே கர்த்தருக்கு எப்படி தெரியுமா நன்றி செலுத்துறோம்? நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எப்படி நன்றி செலுத்துறோம்னா, நமக்கு ஒரு பாய் கிடைச்சதுன்னா ஆண்டவரே பாயை கொடுத்ததுக்கு, கார் கிடைச்சதுன்னா, வீடு கிடைச்சதுன்னா. ஆனா ஒன்று ரகசியம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை பின்பாக காக்கிற தேவன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எப்பொழுதும் எதற்கு நன்றி சொல்றோம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு முன்பாக செய்கிற காரியங்களுக்கு மாத்திரமே நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை விட்டு விலகினது போல இருக்கும் என்றால் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை காக்கிற தேவன். சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்காங்க. கவனிங்க, அடுத்தது கவனிங்க. இப்ப பின்னாடி விலகி பின்னாக நடந்தார். பின்னாக நடந்துட்டு என்ன தெரியுமா என்ன நடக்குது? 20வது வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. இங்க கவனிங்க, அந்த பிரசன்னம், இந்த தேவ தூதனார் பின்னாடி வந்து எகிப்தியரின் சேனைகள் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு பாதுகாத்து, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்தியருக்கு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எகிப்தியருக்கு அது மேகமும் சேர்ந்து படிங்களா? அந்தகாரமாய் இருந்தது. அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமாக்கி, அது எப்படி இருந்ததா? இரவை வெளிச்சமாக்கினதாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். எதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா, அவங்கள கிட்ட நெருங்க விடாம போகணும். அதான சத்தியம். யார கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாது? எகிப்தியரை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கணும்னா நான் பின்னாடி இருந்து அவர்களை கிட்ட நெருங்காம பாதுகாக்கணும். நோ, நீங்க கேட்ட சத்தியம் உண்மையா இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிப்படுத்துற ஒரே ஒரு காரியம், மகனே நான் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு அந்தகாரமும் மக்களுக்கு தேவ ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை நெருங்க விடாமல் இருப்பதற்கு அல்ல, நான் பிளக்கிற கடல், நான் திறக்கிற வழியை சத்துரு அறிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக அவனுக்கு நான் அந்தகாரமும் என் தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் விளங்குது? சத்ருவுக்கு மறைக்கிறார். அவன் நினைச்சுக்கிட்டு பின்னாடியே வரான். அவன் வழி இல்ல, அவன் சிக்கிட்டான், இனிமே அவனை சின்ன பின்னமாக்கிடலாம் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சத்ருவே, என் பிள்ளைகளை அப்படியே நினைக்கிற, நான் பின்னாடி இருக்கிறது அவர்களை பாதுகாக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உனக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு புதிய வழிவாசல்களை திறப்பேன். ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ இங்க அந்தகாரப்பட்டவனுக்கு தெரியல, முன்னாடி அப்படியே செங்கடல் பிளக்கிறது, இவர் எல்லாரும் கடந்து போறாங்க. பின்னாடி நீங்க 21ஆம் வசனம் பின்னாடி வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவர்கள் அந்த சேனை முழுவதும் நடுக்கடல்ல வர வரைக்கும் அந்த அந்தகாரத்தை விட்டு எடுக்கல. ஆமென். சொல்ற விஷயம் புரியுதா? அவர்கள் பார்வோனுடைய சேனையும் பார்வோனுடைய கூட்டங்களும் நடுக்கடலுக்கு வருகிற வரைக்கும் கர்த்தர் அந்த அந்தகாரத்தை அவர்களிடத்திலிருந்து விளக்கவில்லை. திடீர்னு விளக்குறார். எப்ப தெரியுமா? என் ஜனங்கள் கரையை கடக்கும் போது அவர் தன்னுடைய கரத்தை எடுக்கிறார்.
இப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம எங்க சிக்கிட்டு இருக்கிறோம், கடலுக்குள்ள. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் சத்துருவை அந்தகார இருளில் நடத்துகிறார், நம்மை ஆச்சரியமான ஒளியில் நடத்துகிறார் என்றால், சத்துருவுக்கு அந்தகாரமாய் கர்த்தர் இருப்பாரானால் உங்களை ஆச்சரியமான வழிகளை திறப்பதற்கு, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையின் பாதைகள் இருளாய் தெரிகிறது என்றால், ஐயோ முன்னாடி செங்கடல் தெரிகிறது, பின்பாக பிரச்சனைகள் தோன்றுகிறது, இன்னைக்கு இரவு படுத்தால் நாளைக்கு கடங்காரம் வந்து கதவை தட்டுவானே, டோன்ட் வரி பிரதர், ஆண்டவர் புதிய வழிவாசல்களை உங்களுக்காய் வைத்து இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உடனே ஆண்டவர்கிட்ட பேசிருங்க, ஆண்டவரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறவரே, எனக்கு புதிய வழிவாசல்களை திறப்பீரா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சாதிசனம் மறந்திட்டாலும் தெரியும் தானே, சோதிகளின் பிதாவாம், சத்தம் பத்திலியே, சாதிசனம் மறந்திட்டா மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம், சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், சிலுவையில் ஜீவன் தரும் நேரத்திலும் வெறுக்கவில் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் மறைந்திருக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் மறைந்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, எனக்கு நான் அடிக்கடி ரசித்து நான் படிக்கிற ஒரு சம்பவம் இது. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை, ராஜா ஜனங்களுக்கு செவி கொடுக்காமற் போனான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடுக்காமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் இப்படி நடந்தது. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து, கர்த்தரால் இப்படி நடந்தது. என்ன தெரியுமா நடந்தது? அங்க வாலிபர்கள் எல்லாரும் ரெகோபெயாமுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். யெரொபெயாமை கர்த்தர் ராஜாவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தார். ஆனா அங்க கர்த்தர் யார்கிட்டையும் பேசவே இல்லை. என்ன நடக்குது? வாலிபர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி அங்க இருக்கிற முதியவர்கள் எல்லாரும் யெரொபெயாமை கிட்ட வந்து இங்கே சொல்றாங்க, அந்த ராஜா இருக்கானே, சாலமோனுடைய வாரிசு இருக்கிறானே, அவன் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், ஆதலால் நீங்க ராஜாவா இருக்கணும்னு சொல்லி ஜனங்கள் அங்கே வந்து சொல்லுகிறார்கள், முதியவர்கள் அங்கே வந்து சொல்லுகிறார்கள். அங்கே உற்று கவனித்தால் தேவன் அங்கே ஒரு வார்த்தையை போடுகிறார், இது நடந்தது எதேச்சி அல்ல, பிளான் பண்ணி நடத்துறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எதேச்சியா எல்லாமே தலைகீழா போற மாதிரியே தெரியும். ஆனா கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றுவதற்கு, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் எதிர்மறையா இருந்தாலும் அது யாரால் நடக்கிறது? அப்ப என் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் கர்த்தரால் தான் நடக்குதா? இல்ல, உன்னை உயர்த்துவதற்கு அவரால் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை சோர்ந்து போகாதிருங்கள், துவண்டு போகாதிருங்கள். இந்த தேவன் சபைக்கு இன்றைய தினத்தில் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு காரணம், நேரம் வருகிறது, அது வரைக்கும் காத்துரு. உன்னை விட்டு நான் விலகல, உன்னை கைவிடல, உன்னை பாதுகாப்பா தான் நடத்துறேன், உன்னை சரியான பாதையில தான் நடத்துறேன். ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் வயசாயிடுச்சு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இருங்க பிரதர் சிஸ்டர், தைரியமா இருங்க. எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். கர்த்தர் நன்மைக்கு எதுவாய். ஆமென். யோசேப்பு சொல்றான், கடைசியா என்ன தெரியுமா சொல்றான்? அப்பா அண்ணங்கள்கிட்ட சொல்றான், எப்பா நீங்க என்ன குழியில தூக்கி போடல, கர்த்தர் என்னை அனுப்பிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உங்க பார்வைக்கு அது குழியில தூக்கி போட்டது.
உங்க பார்வைக்கு என்ன அடிமையா வித்தது. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் தேவனால் உங்களுக்கு முன்பாகவே அனுப்பப்பட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அனுப்புகிற பாதை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், அங்கே அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எல்லாவற்றிற்கும் பெரியவனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். அக்காட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் செய்ய விரும்பினது ஒன்றும் தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கொஞ்சம் எழுந்து இருப்பீங்களா? கொஞ்சம் வேகமா எழுந்து இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்க்காதபடிக்கு உங்க கண்களை மூடுவீங்களா? தேவன் உயிருள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவன். அவர் செத்து போகலைங்க, அவர் உங்களை கைவிடலைங்க, அவர் உங்களை விட்டு விலகல. அவர் விலகின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா ஒன்று நிச்சயம் மட்டும் கண்டுக்கோங்க, ஆண்டவர் புதிய வழிவாசல்களை உங்களுக்கு திறக்கும்படிக்கு, புதிய வழிவாசல்களை உங்களுக்கு திறக்கும்படிக்கு இன்றைய தினத்திலே ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பாரானால், ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய போராட்டங்கள் அவருக்கு தெரியும். உனக்கு வழிவாசல் திறக்கப்படலையே, தெரியாத தேவன் அல்ல, கண்டும் காணாத தேவன் அல்ல. அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கீழே விட மாட்டார். அது செய்ய வேண்டியதை செய்துவிட்டு கண்டிப்பாய் திரும்புகிற வரைக்கும் அது உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற ஸ்தலத்துல உன்னை உயர்த்துவார் என்றால் கண்டிப்பாய் உயர்த்துவார். உனக்கு வீடு வாசல்களை தருவேன் என்று சொன்னால் அவர் வீடு வாசல்களை தருவார். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ் மஹசிகி தேரபியா லிகேடபியா தரபுதரபா. ஒருவேளை சரீர பலவீனத்தோடு வந்திருப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ கவலைப்படாத. ரிகேடபியா தரஹா. இந்த சரீர பலவீனங்கள் இடது பக்கத்துல கை வலி தாங்க முடியல ஐயா, என்னால தாங்க முடியலையே நினைக்கிறாயோ, கர்த்தர் இப்பொழுதே உனக்கு சுகத்தை தருகிறார். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் கண்களை மூடுவீங்களா? தயவு செய்து என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, வேற எதையும் வேடிக்கை பார்க்காதீங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறார், உங்க வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறார். அப்பா, என் வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். தம்பி, நீ சபைக்கு வர, ஆனா உன் மறைமுக பாவத்துக்கு பின்பாக ஒரு அசுத்தாவி செயல்படுகிறது. அந்த அசுத்தாவின் வல்லமைகள் இப்பொழுதே விலகுவதாக in the name of Jesus. மேரே கேசே கெட்டேரபியா. ஓ ஹோலி 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 ஹோலி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஐயா நான் உண்மைதான், ஆனா ஒரு சில நேரங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அருமை சகோதரி, நீ சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். அப்பா, நான் உங்ககிட்ட என்ன நெருங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நெருங்க முடியலையே, நெருங்க முடியலையே. ஆண்டவரே, என் பலவீனங்கள் என்னை தாக்குகிறதே. உன் பலவீனம் இன்றைய தினத்தில் பலமாய் மாறுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, I receive, I command in the name of Jesus. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக. Right now, right now, set free in the name of Jesus. ஒவ்வொருடைய ஆவியும் விடுதலையாக்கப்படுவதாக, ஆத்துமா விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. என் தேவனைகள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நிர்மூலமாக்குகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுவதாக. ஏ பிசாசே, இந்த குடும்பத்தின் மீது இருந்து உன் கரத்தை எட்டே, இந்த சரீரத்திலிருந்து உன் கரத்தை எட்டே சொல்லி நாமத்தினால். ரைட் நவ செட் ஃப்ரீ, செட் ஃப்ரீ. அற்புதம். உண்மையாலுமே தேவ வல்லமை உங்களை அனலாய் மூடுவதாக, ஒரு போர்வை போர்த்தப்படுவதாக, மகிமையின் மேகம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஓ ஜீசஸ், ஜீசஸ். மௌனமா சத்தத்தை குறைச்சி
அப்பா கிட்ட பேசுவீங்களா? அப்பா அப்பா நீங்க எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை ஆண்டவர் உன்னோடு பேசாத வார்த்தைகளை போல இருந்தால் நீ அவர்கிட்ட கேளு. அப்பா என் வாழ்க்கையின் பாதை எனக்கு தெரியப்படுத்து ஆண்டவர். இந்த பாதைகள் மூடப்பட்ட பாதைகள் திறக்கப்படட்டும். இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிறவர்களோடு இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர்களோடு இருக்கிறார். நீ கவலைப்படாத, தைரியமாயிரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவைகளை தவிடு பொடியாக்குகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஐயோ இது சாத்தியமே இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட போயிட்டேன், ஆனா சாத்தியம் இல்லை. சாத்தியப்படுத்துகிறவர் கர்த்தர். நீ நடந்து வருகிற, நீ பார்க்கிற, நீ ஆராதிக்கிற, உன்னை அழைத்த கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Don't lose your hope. உன்னை நம்பிக்கை விட்டு விடாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ரகசியங்களை காத்து வருகிறவர். ஜீசஸ்.